உங்க கார்ல கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது அது தெரியவே கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க கியர் மாத்துனீங்கன்னே உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி ஒரு ஸ்மூத் ஷிஃப்டிங் ரகசியம் இருக்கு. அது கிளட்ச் பத்தி இல்ல, அது கியர் லீவர் பத்தியும் இல்ல, அது ஆக்சிலரேட்டரில் இருக்கு. இந்த டெக்னிக்கை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்க டிரைவிங் ஸ்டைலே மாறி போயிடும். ஆச்சரியமா இருக்கா? இந்த ரகசியத்தை இப்போ நான் உங்க முன்னாடி நிரூபிக்கிறேன். முதல்ல நாம எல்லாரும் செய்யற 2 பொதுவான தவறுகளை பார்ப்போம். நிறைய பேர் கிளட்சை ரொம்ப ஸ்மூத்தா ரிலீஸ் பண்ணா ஷிஃப்ட் ஸ்மூத்தா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இங்க தான் தப்பு நடக்குது. நான் கேஸ்ல இருந்து காலை எடுத்துட்டு அப்புறம் கிளட்சை மிதிக்கும்போது ஆர்பிஎம் ரொம்ப குறைஞ்சு போகுது. அப்போ அந்த வேக வித்தியாசத்தை சமன் செய்ய கிளட்ச் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஷிஃப்ட் ரொம்பவும் தெளிவா தெரியும். கார் உலுக்குற மாதிரி இருக்கும். சிலர் ஸ்மூத்தா ஷிஃப்ட் பண்ண கொஞ்சம் கேஸ் கொடுக்கணும்னு நினைச்சு அதிகமா கேஸ் கொடுப்பாங்க. இப்போ ஆர்பிஎம் திடீர்னு அதிகமா எகிரும். அப்போ கிளட்சை ரிலீஸ் பண்ணும்போது ஷிஃப்ட் மிருதுவாக இருக்காது. இப்ப அசலான ரகசியத்தை பார்ப்போம். இது பயிற்சி எடுத்தாதான் வரும். உங்க கார் கேஸ் பெடலுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ரகசியம்: இது கிளட்சை முதலில் மிதிப்பது, கேஸை அப்புறம் கொடுப்பது இல்ல. இது ஒரு சீசா மாதிரி செயல்படணும். கிளட்சும் கேஸும் ஒரே நேரத்தில் பயணிக்கணும். கிளட்சை மிதிக்கும்போது கேஸிலிருந்து முழுசா காலை எடுக்காமல் மெதுவாக குறைத்து கொண்டே கிளட்சை மிதிக்கணும். ரோல் ஆஃப் த கேஸ். கிளட்சை விடுவிக்கும்போது கிளட்சை மெதுவாக விடுவித்துக்கொண்டே அதே சமயம் கேஸை அழுத்த ஆரம்பிக்கணும். இந்த இரண்டும் ஒரு ஸ்மூத்தான அசைவா இருக்கணும். இதை உன்னிப்பா பாருங்க. நான் கேஸை முழுசா விடல. ஒரு சின்ன நொடி நேரம் அந்த ஆர்பிஎம்மை ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாங்கி பிடிக்க உதவுறேன். இதுதான் கிளட்சுக்கு நாம கொடுக்கிற பெரிய உதவி. இந்த ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சுட்டா டவுன் ஷிஃப்ட் பண்றது கூட ரொம்ப எளிதாகிடும். டவுன் ஷிஃப்ட்ல ஆர்பிஎம் அதிகமாக இருப்பதனால் நீங்க கிளட்சை விடுவிக்கும் முன் கொஞ்சம் அதிகமா கேஸ் கொடுத்து ஆர்பிஎம்மை ஏத்தணும். ஆனா இது சரியான ரெவ் மேட்சிங் இல்ல. ரெவ் மேட்சிங்னா அடுத்த கியர்ல எவ்வளவு ஆர்பிஎம் இருக்கும்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி கேஸை மிதிக்கணும். ஆனா நாம் இங்கே பார்க்கிறது கிளட்ச் மேல இருக்கிற வேலையை ரொம்பவே குறைச்சு ஷிஃப்டை தடையின்றி செய்ய வைக்கிறது தான். இதுவரைக்கும் யாரும் சொல்லாத இந்த ஆக்சிலரேட்டர் ஃபார்முலா உங்க டிரைவிங்கை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். இதை நீங்க கட்டாயம் பயிற்சி செய்யணும். நன்றி.